நிறைய பேர் என்ன சொல்றீங்க, நாங்கள் உழைச்சும் கூட இல்லை எவ்வளவு பாடுபட்டா கூட எவ்வளோ எஃபர்ட் போட்டால் கூட எங்ககிட்ட எவ்வளவு திறமை இருந்தால் கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க. வேலை கிடைக்காம இருக்கு, குழந்தை இல்லை, இல்லை வீட்டுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இது போல் வீடுன்னு எடுத்துட்டோன்னா, குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் எத்தனை சாமி கும்பிட்டாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது சொல்கிறேன். அப்படி எந்த நேரத்தில் கும்பிட்டாலும், எந்த சாமியை கும்பிட்டாலும், எத்தனை நேரம் கும்பிட்டாலும் நடக்காதது எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கும்பிட்டோமே ஆனால் கட்டாயம் நடக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றோம்னா நிச்சயமாக நடக்கும். அதில் துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தை சொல்கிறாங்க. அது சரியா